வணக்கம், நான் உங்கள் சிவா. வெல்கம் டு குக்கிங் மேன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நெத்திலி கருவாடு உப்புச்சாறு. நாட்டு சக்கு கடலெண்ணெய் 50 கிராம் காஞ்சிருச்சு. நம்ம 1 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கிடுவோம். 6 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிடுவோம். தட்டி வச்ச 200 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயமும் மிளகாவும் வதங்கும் போதே அவ்வளவு மணமா இருக்கு. நம்ம தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். இதுக்கு இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். தேவையான அளவு உப்பை போட்டுக்கிடுவோம். தக்காளி இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நெத்திலி கருவாடை சேர்த்துக்கலாம். ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கிடுவோம். இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. மஞ்சத்தூளை இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. வாங்க நெத்திலி கருவாடு உப்புச்சாரை சாப்பிட்டு பார்த்துடலாம். அப்பப்பப்பா, நெத்திலி மீன் கருவாடு குழம்பு சும்மா பட்டையை கிளப்பு வாடையே. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சளி கிளி எது இருந்தாலும் சரி, உங்க குழந்தைகளுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே டோட்டல் கம்ப்ளீட்டா இறங்கிடும்.